ஹலோ மக்களே, வெல்கம் டு அருந்தீஸ் கிரியேஷன். ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுவும் கூட மினிட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நம்மளோட தலை தீபாவளி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. தலை தீபாவளியில் நிறைய கிளிப்ஸ் நான் எடுக்கலை. அம்மா எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, என் சிஸ்டர் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எது போன விட்டால் கிண்டல் பண்ணதாக சொன்னாங்க. யார் அந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரில. ஸோ அவங்களோட ப்ரைவசிக்காண்டியில் நிறைய வீடியோ கிளிப்ஸ்லாம் நான் எடுக்கலை. இது தீபாவளிக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ. நான் 12 hours ஒர்க் போட்டாங்க. அதனால் 12 hours பார்த்துட்டு சனிக்கிழமை காலையில் தான் வந்தேன். 6 to 6 போட்டாங்க அந்த 1 week பூரா. அம்மா ஞாயிற்றுக்கிழமை போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும், வா நம்ம சனிக்கிழமையே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் தூக்கத்தோடு அரை தூக்கத்தோடையே போய் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம். நானும் அம்மாவும் முடிச்சுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோடய ஹஸ்பண்டும் வேலை விட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்புனனால அவங்க வேலைக்கு போகிறக்குள்ளே கோலம் போடணுன்ட்டு எந்திரிச்சு கோலம் போட்டு மார்னிங் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். என்னோடய சிஸ்டரும் வந்துட்டாங்க. சனிக்கிழமை நைட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் நான் என்னோடய சிஸ்டர்கிட்ட காமிச்சு, அவங்க வந்ததே லேட்டு தான். ஆனால் நான் வேகமாக எழுப்பி விட்டுட்டேன். வழக்கம் போல் அதுக்கு எப்பயும் போல் திட்டு வாங்கினேன். திட்டு வாங்கிட்டு என்னை வர வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு நைட்டு என்ன பண்ணாங்கன்னா, கொழுந்தியை மருதாணி வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. நான் பார்க்குற வேலைக்கு நானே மருதாணி வைக்கக்கூடாதுனால என் ஹஸ்பண்டுக்கு நான் வச்சு விடலை. நைட்டோட நைட்டாக குலாப் ஜாமுன் மட்டும் செய்யலான்னு சொல்லி குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சாச்சு. மார்னிங் நல்லா எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மம்மி க்ளீன் பண்ணிட்டாங்க கையோட கிச்சனை. பட் ஆனால் அந்த கறியோட சாரெலாம் பொங்கி வெளியில் வந்துருச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட இட்லி, கறி குழம்பு, மட்டன் சுக்கா. அம்மா அவங்களோட மருமகனுக்கு பரிமாறிட்டுருக்காங்க. நானும் நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டேன். ஸோ நான் எப்பயும் நானும் என்னோடய சிஸ்டரும் 2 ட்ரெஸ் ரஃப்யூஸுக்கு போட்டுக்க, 2-3 நைட்டி, அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் தீபாவளிக்கு அப்படி எடுப்போம். அதே மாதிரி தான் இந்த வட்டமும் நான் எடுத்திருந்தேன். அந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். லஞ்சுக்கு பீன்ஸு, க்ரீன் சிக்கன் 65, ஆம்லேட், ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் தால்ச்சா, வான்கோழி பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் நம்ம புது ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் புது நைட்டி போட்டுட்டேன். நைட்டி போட்டு எப்படி சாப்பிட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா? புது பொண்ணு மாதிரியாக இருக்கேன். நல்லா சாப்பிட்டேன். ஏன்னா அந்த வீக் பூரா 12 hours ஒர்க் பார்த்தனால செம தூங்கி தான் எழுந்திரிச்சேன். ஃபஸ்ட்லாம் தீபாவளினா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட்டாசு வெடிக்கணும், புது ட்ரெஸ் போடணும், மற்றவங்களெல்லாம் விட அதிகமாக பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போல்லாம் அந்த ஆசையே போயிடுச்சு. தீபாவளினா நல்லா சாப்பிட்டு புது ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மறுபடியும் தூங்கிடணும். அதுதான் என்னை பொறுத்தவரை தீபாவளி. நல்லா சாரீலாம் கட்டி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு என்னோடய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு திருப்பியும் நைட்டு கொழுந்தியாவும் மாமாவும் பட்டாசு வெடித்தாங்க. எனக்கு பட்டாசு வெடிக்கிறதுல அவ்வளோவா இஷ்டம் இல்லை. எனக்கு தீபாவளி கொண்டாடுறதுலேயே அவ்வளோவா இஷ்டம் இல்லை. ஏன்னா அப்போ தான் 2011 12 எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போலேருந்து தீபாவளி நான் சுத்தமாக வெறுத்துட்டேன். கொண்டாடுவேன், அவ்வளோவா அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. பொங்கல் தான் பிடிக்கும் எனக்கு ரொம்ப. 2 பேரும் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சும்மா தலை தீபாவளி உங்களுக்கு இதையாவது கொஞ்சோண்டு வெடி அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி கம்பி மத்தாப்பும் அந்த சாட்டை வெடியா அதையும் வெடிக்க சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அதை மட்டும் வெடிச்சிட்டு இந்த தலை தீபாவளியை ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் வர்ற வீடியோ கிளிப்ஸில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஹாட் போடுறோன்னு சொல்லி போட்டுட்ருப்போம். நான் டயட்டு லாஸ்ட்டாக 11ஆந்தேதி இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் சனி ஞாயிறு டயட் இருக்கலை. ஞாயிற்றுக்கிழமை டயட் இருக்கலை.
அதுக்கப்புறம் வந்து 12 ஹார்ஸ் ஒர்க் போட்டாங்களா, எனக்கு ஒர்க்குக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் டயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரையும் நான் டயட் இருக்கல. கிட்டத்தட்ட 24 டேஸ் ஆச்சு நம்ம டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணி. நானும் ஒரு தடவையாவது அந்த 100 டே சேலஞ்சை வந்து கரெக்டாக முடிச்சிடணும்னு பார்க்குறேன். என்னால் முடிக்க முடியல. இனிமேல் வந்து தொடர்ந்து மினி விலாகாக வரும். டயட் எதுவும் ஃபாலோ பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு நம்ம குழந்த பிறந்தோனையும் டயட்டு இருந்து உடம்ப குறைச்சி அந்த வீடியோ தான் 100 டே சேலஞ்ச் வந்து பூர்த்தி ஆகும்னு நான் நினைக்கிறேன், கம்ப்ளீட் ஆகும்னு. நானும் ஒவ்வொரு டைமும் என்னோடய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஏமாற்றத்தை தான் கொடுக்குறேன். நான் எனக்கே ஏமாற்றத்தை தான் கொடுத்துக்கிறேன். 100 டே சேலஞ்ச் ஒரு தடவை கூட கம்ப்ளீட் பண்ணதா சரித்திரத்திலே இல்லை. அந்த சரித்திரத்தை இனிமேலாவது மாற்றி அமைக்க ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மினி விலாக் தான் வரும். நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் நல்ல கண்டென்ட்டாகவும் வீடியோவாகவும் கொடுக்க, அதுவும் டெய்லியும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். லேட்டர் ஹாப்பி தீபாவளி அடுத்த வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த வருஷமே அட்வான்ஸாக, ஏன்னா வீடியோ எவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.